Lorentz series. Question என்ன கேக்குறாங்க? Find Lorentz series. So find Lorentz series. F of z equal to 1 by z plus 1 into z plus 3. So on the region கொடுத்ததாக நம்ம ப்ராப்ளம் போடுவோம். On the region என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரெண்டு கேஸ் கொடுக்குறாங்க. Modulus of z is greater than 3 and the second case வந்து 1 less than modulus of z less than 3. இந்த ரெண்டு கேஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் லாரன்ஸ் சீரிஸ். லாரன்ஸ் சீரிஸ் சரி, இப்போ லாரன்ஸ் சீரிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா டிகிரி 1 + 1 2, நியூமரேட்டர் டிகிரி 0. அதனால் பார்த்து இது பண்ணிக்கணும். சரிங்களா? இது 0. அப்போ இது என்ன ஃபார்மேட் இருக்குதோ அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். சரியாம்மா? அப்போ பார்ஷியல் டைப் 1 இது டைப் 1ல வரும். அப்போ டைப் 1ல என்னது? 1 by z plus 1 z plus 3 equal to a by z plus 1 b by z plus 3. அப்போ என்னாச்சுமா? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போடணும். இதுதான் நம்மளுக்கு மெயின் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்லுங்க, பொறுமையாக போடுங்க. அப்போ என்னாச்சு? 1 divided by z plus 1 into z plus 3 equal to a by z plus 3 b into z plus 1 overall divided by z plus 1 into z plus 3. கரெக்டாமா? ஆமாம். இப்போ என்னாச்சு? டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடும். அப்போ நியூமரேட்டரில் வந்து 1 equal to a z plus 3 plus b into z plus 1. இப்போ என்ன நடக்கும்ன்றாங்க? நம்மளோட மெயின் எய்ம் ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்கிறோம். சொல்லுங்க. அப்போ a plus 3 is equal to 1, sir. z equal to 1 போடலாமா? z equal to -1 போடுங்க. அப்போ z equal to -1 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 equal to இங்கே -1 போட்டால் என்ன கிடைக்கும்? 2a. இது வந்து 0 ஆயிடும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். a equal to 1/2. இதில் என்ன டவுட் இருக்குதாமா? இல்லை சார். அதே ஐடியா இருக்குது. இப்போ இங்கே z வந்து -3 இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? 1 equal to -3 அப்ளை பண்ணால் -2b வரும். கரெக்டாமா? அப்போ b equal to எவ்வளோ கிடைக்குது? -1/2. கரெக்டாமா? ஐடியா ஓகேவா? இல்லை டவுட் இருக்குதா? இந்த -1 -3 எப்படி அப்ளை பண்ணணும் தெரியுமில்ல? ஜஸ்ட் இதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணிட்டு இஜெட்டோட வேல்யூ என்ன செக் பண்ணுங்க. இது ஈக்குவல் டு 0 பண்ணிட்டு இஜெட்டோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணுங்க. அப்போ இது வந்து கேஸ் 1 போடுங்க, இது வந்து கேஸ் 2 போடுங்க. ஈஸியாக வந்து நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாம். சரியாம்மா? இதை வந்து எங்க அப்ளை பண்ண முடியும்? இந்த 1 அப்ளை பண்ணுங்க. இதை வந்து இந்த 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? 1 by z plus 1 into z plus 2 equal to a by z plus 1. அப்போ என்ன? z plus 3 sir. என்னம்மா? z plus 3 sir. 2. ஓ சாரி, 3 அது. தேங்க்யூ. அப்போ -1/2 divided by z plus 3. அப்போ இதுதான் நம்மளுடைய f of z வழி. அப்போ இதுதான் நம்ம f of z. therefore f of z equal to இது எப்படி எழுதலாம்? 1/2 1 divided by z plus 1 minus 1/2 இது எடுத்துங்க 1 divided by z plus 3. இது வரைக்கும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் நார்மலாக வச்சுட்டு போட்டுறோமா? சரிங்க. இதுக்கப்புறம் என்னன்னா லாரன்ஸ் சீரிஸ் அப்ளை பண்ணதுக்கு பைனாமியல் ஃபார்முலா வேணும். சரிங்களா? அதுக்கு வந்து அவங்க கிவன் த கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணி போகணும். 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன். அப்போ இந்த கண்டிஷனுக்கு என்ன லாரன்ஸ் சீரிஸ் வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் 3. கரெக்டுங்களா? இப்போ இது என்ன நடக்குன்னா நம்மளுக்கு ஒரு பைனாமியல் ஃபார்முலா தெரியும். பைனாமியல் ஃபார்முலா என்ன சொல்றாங்க? மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1ங்கிற கண்டிஷன் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? அதுதான் பைனாமியல் ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த கேஸை வந்து லெஸ் தென் 1னா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு பைனாமியல் ஃபார்முலா தெரியும், லெஸ் தென் 1க்கு தான் நம்மளுக்கு தெரியும். பட் அவங்க கொடுத்தது வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதை வந்து எப்படி லெஸ் தென் 1 மாற்றலாம்? அதை மட்டும் ஐடியா யோசிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் முடியும். சொல்றாங்க எப்படி மாற்றலாம்? இந்த இஜெட்டை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துட்டா பாருங்க, நல்லா பாருங்க. 1 greater than
3 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இஜெட்னு வந்தால் வந்துருதா? அப்போ இது எப்படி இருக்குன்னா 3 பை மாடுலஸ் ஆஃப் இஜெட் லெஸ் தென் 1 எழுதலாமா? இந்த டேபிள் மாற்ற முடியுமா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுமா? இல்லை சார் மாற்றலாம் சார். ஏன்னா ஏன் ஏங்க சார் 3 கொண்டு வரல அப்படின்னு கேட்கலாம். 3 கொண்டு வந்து என்ன ஆகும்? இந்த மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும்? இந்த கேஸ் தான் வேணும். எப்பயுமே 1 தான் பிக்கஸ்ட் வேல்யூ வேணும். அப்போ அந்த 1 பிக்கஸ்ட் வேல்யூ வந்தால் இஜெட் வந்து கீழே கொண்டு வந்து தான் வரும் தவிர நம்ம 3 கொண்டு வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 1 ஆயிடும். சரிங்களா? பாருங்க இஜெட் இந்த டைம் வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தான் ஆயிடுது. இது வந்து 1 வந்து மினிமம் ஆயிடுது. நம்ம 1 தான் பிக்கஸ்டாக இருக்கும். சரிங்களா? அந்த ரீசனுக்காக தான் வந்து நான் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். சரியாமா? அப்போ தான் நம்ம பைனாமியல் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்டெப் மட்டும் போட்டு பழகினா லாரன்ஸ் சீரிஸ் ஒன்றுமே கிடையாது. லாரன்ஸ் சீரிஸோட மெயின் ஸ்டெப் இதுதான். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சிட்டீங்க. இது ஒரு பிரச்சனை கிடையாது. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது. பைனாமியல் சீரிஸும் லோயர் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி லாரன்ஸ் சீரிஸ் அப்ளை பண்ணுறீங்க? இந்த கேஸ் மட்டும்தான். இந்த கேஸ் வந்து நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணிக்கிறது. சரிங்களா? சரி, இப்போ இதை பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய எஃப் ஆஃப் இஜெட்டுக்கு வாங்க. அந்த எஃப் ஆஃப் இஜெட்டில் என்ன நடக்கும் பாருங்க. எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1/2 என்ன இருக்குதுமா? நம்மளுக்கு என்னக்கு வேணும்? அதாவது இந்த கேஸில் வந்து இன்னொரு ஐடியா சொல்கிறேன். 3 பை அதாவது இந்த மாடல் போட்டுக்கலாம். அப்போ 3 பை இஜெட் லெஸ் தென் 1ன்னா நல்லா புரிஞ்சுட்டு 3 பை மாடல் இஜெட் லெஸ் தென் 1ன்னா 2 by z is also less than 1. 1 by z is also less than 1. இது பெரிய நம்பருக்கு இது சாட்டிஸ்ஃபை. அதனால வந்து 3 பெரிய நம்பர், அதுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகும்னா இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்ல. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? டவுட் இருந்தா சொல்லுமா. ஒரு 3 இங்க பாருங்க 3/2 அதாவது 3/4 3/4 வந்து லெஸ் தென் 1 சாட்டிஸ்ஃபை. அதே மாதிரி 3/4க்கு சாட்டிஸ்ஃபைனா 2/4 less than 1. 1/4 is also less than 1. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதா? ஆகும்ல. அதனால இது ஏன் இப்ப சொல்றேன்னா, இப்ப நான் ப்ராப்ளத்தை கன்வெர்ட் பண்ண போறேன். இதை நான் வச்சுக்கேன். இப்ப ஏன் நடக்குதுன்னா, இப்ப எஃப் ஆஃப் இஜெட்ல என்ன டேர்ம் இருக்குது? இந்த டேர்ம் தான் இருக்குது பாருங்க. இந்த டேர்ம் தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எஃப் ஆஃப் இஜெட்ல நான் என்னமா மாத்த வேணும்? எய்தர் 3 பை இஜெட்டா மாற்றணும், இல்லைன்னா 2 பை இஜெட்டா மாற்றணும், இல்லை 1 பை இஜெட்டா மாற்றணும். இந்த டேமையும் இந்த டேமையும் எப்படி நான் எய்தர் மாற்றணும்? ஏதோ 3 பை இஜெட்டா மாற்ற வேணும், இல்லைன்னா 1 பை இஜெட்டா மாற்ற, இல்லை 2 பை இஜெட்டா மாற்றணும். அப்படின்னா இந்த டேம்ல இருந்து நான் எதை வெளியே எடுக்கணும்? இந்த 2 டேம்ல இருந்து நான் எதை வெளியே எடுக்கணும்? அதை மட்டும் நான் வச்சுக்க போது 2ல இருந்து எதை எடுத்தா எனக்கு 1 பை இஜெட் கிடைக்குமா? அப்போ 1 பை இஜெட் கிடைக்கும். அப்போ இஜெட் வெளியே எடுக்கிறேன். இஜெட் வெளியே எடுத்துட்டு என்ன நடக்கும் சொல்லுங்க? 1 பை 1 plus 1 plus 1 by z வரும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம் முடியுது. எதனால? இந்த ரூல்னால, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? 1 plus x whole power minus 1 equal to 1 minus x plus x square minus x cube. இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். பட் எக்ஸோட வேல்யூ என்ன? இங்க இருக்கிற எக்ஸோட வேல்யூ என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுது? இங்க இருக்கிற எக்ஸோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா நம்ம ஏன் சார் மாடுலஸ் ஆஃப் z less than 1ன்ற கண்டிஷனை வச்சு அதை எடுக்கிறோம்? எல்லா क्वेश्चनக்கும் அதே வச்சு தான் எடுக்கணுமா? இல்ல, இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் நம்ம அப்படி எடுக்கணும். இந்த ப்ராப்ளத்துக்கு தான் அப்படி எடுக்கணும். சரிங்களா? ஓகே. அது அந்த ரீஜன் என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறல. ரீஜன் எப்படி கொடுக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி திங்க் பண்ணி தான் மாறும். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? 1 பை இஜெட்டை ஏன் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்காக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1. அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் 1 பை இஜெட். அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 பை இஜெட்டுக்கு மாற்றுறதுக்காக இதை வந்து இஜெட் வெளியே எடுக்கிறேன். எங்கிருந்து? இந்த டேர்ம்ல இருந்து இஜெட் வெளியே எடுக்கிறேன். இந்த டேர்ம்ல இருந்து. சரியாமா? அதே மாதிரி இந்த டேர்ம்ல நான் என்ன வெளியே எடுக்கணும்? இந்த டேர்ம்ல இருந்து என்ன வெளியே எடுக்கணும்? 3 பை இஜெட் லெஸ் தென் 1. இந்த கேஸ் 3 பை இஜெட் லெஸ் தென் 1. அப்போ இந்த கேஸ்ல இருந்து நான் என்ன வெளியே எடுக்க போறேன்? இஜெட் தான் வெளியே எடுக்க போறேன். கரெக்டுங்களாமா? அப்போ என்ன நடக்கும்? மைனஸ் 1/2 இஜெட் 1 plus 1. இங்கே வந்து 1 இல்லை 3. அப்போ 3 பை இஜெட் கிடைக்கும் 1 பை. சரிங்களா? புரியுதாமா? ஏன் இஜெட் வெளியே எடுக்கிறேன்னு? இந்த கான்செப்ட் சரி. சப்போஸ் இது இருந்தால் இது மாதிரி வேற மாதிரி போடணும். பட் இந்த கண்டிஷன் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த 2 கண்டிஷன் எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த 2 கண்டிஷன் எடுத்து. சரியாமா? கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தால் வரும், பார்க்கலாம். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இஜெட்
இந்த டேர்ம் அப்படி நியூமரேட்டர் கொண்டு வந்துங்க. அதாவது இந்த டினாமினேட்டர் டேர்மை நான் நியூமரேட்டர் கொண்டு வந்துங்க. டினாமினேட்டர் டேர்மை நியூமரேட்டர் கொண்டு வரேன். அப்போ என்னாச்சு 1 plus 1 by z whole power minus 1 minus 1 by 2z. அதே மாதிரி இது டினாமினேட்டர் இருக்குது. இங்க பாருங்க இந்த டேர்ம் டினாமினேட்டர் இருக்குது. அதை நியூமரேட்டர் கொண்டு வரேன். அப்போ நியூமரேட்டர் கொண்டு வந்தா என்ன கிடைக்கும் 1 plus 3 by z whole power minus 1. புரியுதாமா? இந்த டினாமினேட்டர் டேர்மை நியூமரேட்டர் வந்து இன்வெர்ஸா மாறிடும். புரியுதுங்களா? ஸ்டெப் புரியுதாமா? சார் முதல் ஸ்டெப்ல செகண்ட் பார்ட்ல நம்ம 3 தானே சார் வெளிய எடுத்துறோம். இங்க 3 இல்ல z தான் வெளிய எடுத்துக்கணும் பாருங்க. இந்த ஃபார்மேட் வேணா என்ன பண்ணணும் z தான் வெளிய எடுக்க முடியும். 3 எடுக்க முடியும். இந்த பார்ட் மட்டும் தான் இருக்குது. 3 எடுக்கிற பார்ட்ல செகண்ட் பார்ட்ல வரும். நமக்கு இந்த ஃபார்முலா செகண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 by 2z into 1 by 1 plus 1 by z 1 by z சார். ஏன்னா z நம்ம வெளிய எடுத்துறோம். அடுத்த செகண்ட் ஹாஃப்ல 3 தானே சார் வெளிய எடுக்கறோம். 3 எடுக்க முடியாது. இங்க பாருங்க 3 by z தானே. அப்ப z தான் அதுலயே எடுக்கணும். 3 எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கண்டிஷனே தானே. நம்ம பாருங்க கண்டிஷன் இந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். நீ சொல்ற மாதிரி 3 எடுத்து எப்படி கிடைக்கும் நமக்கு z by 3 ன்னு வரும். z by 3 நம்ம கண்டிஷனே கிடையாதுல. நம்ம கொடுத்த கண்டிஷனே பாருங்க இந்த கண்டிஷனே. ஓகே சார். 3 தான் எப்படி எடுக்கறாங்க இந்த கண்டிஷன் நமக்கு கொடுத்துக்கறாங்க. அதனால z தான் வெளிய எடுக்கணும் தவிர 3 இது அவசரப்பட்டு வெளிய எடுத்துறாதீங்க. அதனால தான் இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் என்ன வெளிய எடுக்கணும்னு தெரிய முடியும். இந்த மூணு கான்செப்ட் புரிஞ்சாதான் இங்க z வெளிய எடுக்கிறதா இல்ல 3 வெளிய எடுக்கிறதா நமக்கு தெரியும். அதனால 3 வெளிய வராது z தான் வெளிய வரும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? புரியுது. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எடுத்துக்கிட்டாவே மேக்ஸிமம் 95% ப்ராப்ளம் முடிஞ்சு. இந்த மாதிரி பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா தான். இந்த ஸ்டெப் எதை வெளிய எடுக்கிறோம் z வெளிய எடுக்கிறோமா இல்ல 3 வெளிய எடுக்கிறோமா அந்த ஸ்டெப் புரிஞ்சினா போதும். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் பைனாமியல் ஃபார்முலா. பைனாமியல் ஃபார்முலா அப்புறம் கொடுத்த என்ன ஃபார்முலா? அதாவது 1 plus x whole power minus 1. இது ஃபார்முலா தெரியும். 1 minus x plus x squared minus x cubed வரும். plus dot 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 ன்னு எழுதலாம். இதை வந்து nth டைம் சம்மேஷன் எழுதணும்னா இங்க வந்து சம்மேஷன் எப்படி எழுதலாம்? இதே ஃபார்முலாவை சம்மேஷன் n varies from 0 to infinity. இது ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகுது. ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகுது எப்படி எழுதுறாங்க? -1 power n இங்கே x power n. இதுதான் ஃபார்முலா. ஆல்ரெடி நான் இந்த ஃபார்முலா கொடுத்துட்டேன். இது வந்து சம்மேஷன் ஃபார்மேட்ல இந்த மாதிரி எழுதலாம். நீ ரெண்டு எழுதினாலும் கரெக்ட் தான். மேக்ஸிமம் ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ரெண்டாவது எழுதினாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவோம். சரியாமா? ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்கா கண்ணு? இல்ல 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 சார். ஓகே, அப்ப எழுதிருங்க. இந்த ரெண்டுமே தனித்தனியா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோமா சார்? ஆமாமா, இதுக்கு தனியா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, இதுக்கு தனியா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சேம் ஃபார்முலா தான். சேம் ஃபார்முலா தான். ஓகே. அப்ப என்னாச்சு 1/2z. நான் என்ன பண்ணிட்டேன், சீரிஸா எழுதுதா இல்ல இந்த சம்மேஷன் எழுதுதா? ஏதோ ஒன்று சொல்லுங்க, இல்லை ரெண்டுமே எழுதி காட்டணும். இந்த ஒரு क्वेश्चனுக்கு ரெண்டுமே எழுதலாம் சார். சரி, அடுத்தது புரியுமா? அப்ப சீரிஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சீரிஸ் எழுதுங்க, என்ன கிடைக்கும்? ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகும். அப்ப என்னாச்சு 1 minus 1/z சார். 1/z whole square plus 1/z whole square minus 1/z 1/z whole cube plus dot dot dot. கரெக்டாமா? சார். அடுத்து செகண்ட் டைம் எழுதுங்க. minus 1/2 z into 1 minus 3/z plus 3/z the whole square minus 3/z the whole cube plus dot. வெரி குட். அவ்வளவுதான். அப்ப இது எந்த டைம் சம்மேஷனா மாத்துங்க. சம்மேஷன் மாத்த என்ன நடக்கும்? Summation of n is equal to 0 to infinity. ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகுது. அப்ப -1/n. இங்க பாருங்க x ன்னு போடுறோம். அப்ப இங்க x க்கு எடுத்து யார் இருக்கறா? 1/z இருக்காங்க. x க்கு எடுத்து யார் இருக்கறா? 1/z power n சார். சூப்பர், வெரி குட் மா. minus 1/2z summation. இங்க x க்கு எடுத்து யார் இருக்கறா? 3/z. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். so minus 1 power n 3/z the whole power n. அவ்வளவுதான். இதோட முடிச்சுட்டாலும் சரி. இந்த ரெண்டுக்கு காமனா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டுக்கு காமனா எழுதிட்டு ஒரே சம்மேஷன் எழுதணும்னு சரி. ரெண்டும் ஒன்று. அப்போ 1/2z minus 1. கரெக்டாமா? ஆமா சார். சம்மேஷன் காமனா எழுதி power n minus 3/z power n. அவ்வளவுதான். இந்த மாதிரி எழுதினா சரி. இல்ல இந்த ஸ்டெப்பை நீ கம்ப்ளீட் பண்ணாலும் இதுக்கு ஃபுல் மார்க் தான். இது காமனா எடுத்து எழுதினாலும் நமக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கே இவ்வளவு தூரம் போட வேண்டியது. இதுல என்ன டவுட் இருக்குங்களா?
இல்ல சார். நம்மளுக்கு மெயினா ரீஜின் தான். அந்த ரீஜின் மட்டும் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னாவே லாரன்ஸ் சீரிஸ் ஒண்ணுமே கிடையாது. அப்ப லாரன்ஸ் சீரிஸ்ல என்ன வரணும்? நெகட்டிவ் பவர் வரும், பாசிட்டிவ் பவர் வரும். அப்ப இந்த இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் நெகட்டிவ் பவர். ஏன்னா 1/z 1/zனா z பவர் மைனஸ் ஒன்னு வரும். அப்ப இது நெகட்டிவ் பவர். இது என்ன கிடைக்குது? இதுவும் வந்து 3/z அது 3/-1/z வந்து இஸ் ஆல்சோ நெகட்டிவ் பவர். அப்போ டெய்லர் சீரிஸ்க்கு லாரன்ஸ் சீரிஸ்க்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா டெய்லர் சீரிஸ் வந்து சுட் பி ஒன்லி பாசிட்டிவ் டிகிரி மட்டும் தான் வரும். லாரன்ஸ் சீரிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து டெய்லர் சீரிஸோட கான்செப்ட் ஒன்லி பாசிட்டிவ் சீரிஸ் மட்டும் தான் வரும். இதே லாரன்ஸ் சீரிஸ்ல வந்து நெகட்டிவ் வரணும், பாசிட்டிவ் வரலாம், இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரலாம். ரெண்டு மிக்ஸ் ஆகி வரும். ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்போதைக்கு டெஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து சிங்குலாரிட்டி படிப்பீங்க. டெய்லர் சீரிஸ்க்கும் லாரன்ஸ் சீரிஸ்க்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னு கேட்பாங்க. அது தெரிஞ்சாதான் சிங்குலாரிட்டி பிடிக்கும். அதே இப்போ நீங்கள் டெய்லர் லாரன்ஸ் சீரிஸ் படிச்சிட்டீங்க. அதனால டெய்லர் சீரிஸ்னா பாசிட்டிவ் சீரிஸ் மட்டும் வரும். லாரன்ஸ் சீரிஸ்னா நெகட்டிவ் வரலாம், பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சேர்ந்து வரலாம் சீரிஸ். ஓகேங்களா? அதாவது பவர் வந்து நம்ம ஓகேமா. சரி, இது ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சது. செகண்ட் கேஸ் என்னடா கண்ணு? செகண்ட் கேஸ் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் கேட்ட ஐடியா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா அந்த ஐடியா இங்கே கொடுத்துக்கிறவங்க இந்த கேஸ். இந்த கேஸ் எப்படி போடுறது அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போகணும், பார்த்துக்கோங்க. அதே எஃப்ஆபிஜெட் தான், எஃப்ஆபிஜெட் சேம் தான். அப்போ எஃப்ஆபிஜெட் சேம் அப்போ என்னது? எஃப்ஆபிஜெட் வேல்யூ மாறல. என்ன கிடைக்குது? 1/2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிடும். 1/z+1 மைனஸ் 1/2 1/z+3. பட் கேஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க? 1 லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் z லெஸ் தென் 3. எப்படி போடலாம்? எனி ஐடியா? நம்ம பைனாமியல் சீரிஸ் பாருங்கள். இதுதான் லெஸ் தென் 1 தான் பைனாமியல் சீரிஸ் பாருங்கள். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? எனி ஐடியா? ரெண்டு பாட்டு டிவைட் ஆகுது. அதாவது 1 லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் z இது ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு மாடலஸ் ஆஃப் z லெஸ் தென் 3 இது அடுத்து. அப்போ இந்த பாட்டுக்கு எனக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இஜெட் எங்கே வரும், கான்ஸ்டன்ட் டைம் எங்கே வரும்? இந்த ரெண்டு கேஸுக்கு சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்ளம் முடியுமா? சரி, இப்போ 1 வந்து இப்போ நம்ம அங்கே அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண மாதிரியே தான் இப்படி இங்கே பண்ண போகிறோமா சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணுமே அதே கேஸ் தான். அப்போ பாருங்க, இது லெஸ் தென் 1 1/mod(z) இதுக்கு என்ன நடக்குது? இதுக்கு என்ன நடக்குது? 3/mod(z). 3/mod(z) போட்டு கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 mod(z) divided by 3. இதுதான் இந்த கேஸ். நீங்க விட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியுது. அவ்வளவுதான். புரியுதா? அங்கேயே 3/z இருந்தா இங்கேயே z/3 போடுறோம், இங்கேயே 1/z போடுறோம். இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணுமா? பைனாமியல் சீரிஸோட கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒண்ணுங்க தான் எப்பயும் பிக்கஸ்டா இருக்கணும். அப்ப நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இது பிக்கஸ்டா வர மாதிரி பார்த்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. சரிங்களா? இது ஐடியா ஓகேனா மற்றபடி பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா தான். இந்த ஐடியா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண வந்துடும் சார். சரியாம்மா? ஓகே சார். அப்போ பாருங்க, எஃப்ஆபிஜெட் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? எஃப்ஆபிஜெட் ஈக்குவல் டு 1/2 சொல்றாங்க. இப்போ பாருங்க, இது 1 இருக்குது, இது வரைக்கும் இஜெட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதுல இருந்து இஜெட் வெளியே எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து என்ன வெளியே எடுக்கிறீங்க? ஆமா சார். வெளியே எடுக்கிறீங்க. அப்போ இஜெட் வெளியே எடுத்துருங்க. அப்போ 1/2 மைனஸ் 1/2 இங்க என்ன இருக்குது? நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு 1/, ஓகே 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 சார். அப்ப இங்க இருந்து என்ன வெளியே எடுப்பீங்கன்னா இங்க பாருங்க z/3. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 தான இருக்குது. அப்ப இந்த இடத்துல z வெளியே எடுப்பீங்களா 3 வெளியே எடுப்பீங்களா? z வெளியே எடுத்தீங்கன்னா 3/z ஆயிடும். நல்லா பாருங்க, z வெளியே எடுத்தீங்கன்னா 3/z ஆயிடும். நம்ம என்ன எடுப்போம்னா 3 தான் வெளியே எடுக்க போறோம். சரிங்களா? ஓகே சார். எதனால? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகறனால. சரிங்களா? என்ன பண்ணுவோம்? 2 × 3 ஓகே சார். 1/3 வெளியே எடுக்கிறீங்க. அப்போ 1 + z/3 ன்னு வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலா z/3 + 1 வரும். நான் மாத்தி எழுதுறேன். ஏன்னா நம்ம பைனாமியல் சீரிஸ் பார்க்கணும் வரதுக்காக. சரிங்களா? 1/2z into 1 + 1/z⁻1 வெரி குட். minus 1/6 into 1 + z/3 whole power -1. கரெக்ட். அவ்வளோதான். நீங்கள் சம்மேஷனாக எழுதினாலும் சரி, இல்லை சீரிஸ் எடுத்து சம்மேஷனாக மாற்றலாம். உங்களோட இஷ்டம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீரிஸ் எழுதிறேன் சார். எழுதிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஓகே. 1/2z into 1 + 1 - 1 - 1/z plus 1/z
square minus 1 by z power 3 in the term, okay, minus 1 by 6 into 1 minus z by 3 plus z by 3 the whole square minus z by 3 the whole power 3. ஓகேங்களா? Sir. அவ்வளோதான். இப்போ சீரிஸில் மாற்றிக்கலாம். So 1 by 2z summation of n is equal to 0 to infinity minus 1 power n into 1 by z power n minus 1 by 6 summation of n is equal to 0 to infinity minus 1 power n z by 3 power n. z by 3 power n. அப்போ இது காமனாக எடுக்க முடியாது. சம்மேஷன் மட்டும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே 6 இருக்குன்னா இதோடவே விட்டுக்கலாம். சரிங்களா? இதோட நம்ம விட்டுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் செகண்ட் கேஸோட கான்செப்ட். டவுட் இருக்குதாமா? லாரன்ஸ் சீரிஸ் அவ்வளோதான். இந்த